ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமுவாக பார்க்கலாம் வாங்க. குமார் வந்து இல்லை திடீர்னு இந்த சரவணன் இப்படி பேசிட்டு போகிறான், அவன் இப்படி பேசுகிற ஆளே கிடையாதே அப்படின்ற மாதிரி தான் ரொம்பவே யோசனையில் இருக்காங்க. அவங்க தங்கச்சியவே நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான், இவனே லூஸா அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குமார் வந்துட்டு அரசியை கல்யாணம் பண்ணிக்கினாலையும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவ கூட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நானு. ஆனா என்ன பண்றது, அதுக்குள்ள என்னென்னவோ நடந்து போச்சு. ஆனா கண்டிப்பா வந்து அரசி எனக்கு கிடைச்சா அதை விட சந்தோஷப்படுற ஆளு வேற யாருமே இருக்க மாட்டாங்க, அவ்வளவு சந்தோஷப்படுவேன்றாங்க. அரசி கூட எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான்னு குமார் பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், அந்த சரவணன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனான் இல்லையா, அவன் கண்டிப்பா அவங்க தங்கச்சிக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பானான்னு வெயிட் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி குமார் வந்து ஒரு இதுல போயிடுறாங்க. அந்த சரவணன் வந்து சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, ஐயோ அவசரப்பட்டு அரசி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னு வேற சொல்லிட்டு வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு பயங்கர டென்ஷனா இருந்துட்டு இருக்காங்க சரவணன். யோசிச்சு இப்ப என்ன பிரயோஜனம் சொல்லிட்டு வந்துட்டு இங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயத்த அப்படியே வீட்டுல எல்லாம் சொல்லிட்டு அதை ஒரு பெரிய விஷயம் ஆக்கிடுறாங்க நம்மளுடைய குமார் இருந்துட்டு. இதை கேட்டுட்டு சுகன்யா, என்னது சரவணன் அப்படி சொன்னா, ஆமா சரவணன் தான் சொன்னான்னு பயங்கர ஷாக்கிங். அதோட இந்த பிரமம் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.